இந்த வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக கடந்த 2024ஆம் ஆண்டினுடைய முதல் மாதம் முழுமைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினது. இந்த 2வது மாதத்தின் இந்த துவக்க தேதியிலையும் கூட ஸ்தோத்திரம், இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, கர்த்தர் நம்மை போஷிக்கும்படியாக, கர்த்தர் நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக சிறிது நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர் 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 பெரியவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவாதி தெய்வமே, கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக எழுந்தரில் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. இந்த காலை நேரத்தை நாங்கள் ஒரு நிறைவை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லணும் கர்த்தாவே. அதற்கு ஏதுவான உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, அதற்கு ஏதுவான பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நாங்கள் இந்த காலை நேரத்தில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்க எங்களை உருவாக்குங்க. எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் பலனடைவதற்கு ஏதுவாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். அதிகாலையில் உம் திருமுகம் அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்பவே. என் வாயின் வார்த்தைகள் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை பிறர் காயம் மாற்றவே. ஆராதனை ஆராதனை
ஓ ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சு ஆமென் ஆவியா தேவனுக்கே. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேர வாக்குத்தத்த துதி ஆராதனைக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், ஆராதனை, அப்பா ஸ்தோத்திரம், ஜெபங்கள், வேத தியானங்கள் எல்லாவற்றிலையும் என் தேவன் பிரியமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலையும் தெய்வீக ஆளுகை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, கர்த்தாவே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுக்க கண்ணின் மணி போல பாதுகாத்தவர், இந்த மாதத்தின் துவக்கத்திலையும் நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தடைகளை மாற்றி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கூட்டி வந்து சேர்ப்பீராக. துதிகன மகிமை புகழ் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாய் அர்ப்பணித்து கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு சில பாடல்களை இந்த காலை நேரத்தில் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்மளுடைய வாக்குத்தத்த துதி ஆராதனைக்கு பாடல் பகுதிக்கு முதலாவது பாடலாக நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பேன் என்கிற பாடலை நம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பேன். எம் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், எம் இயேசு பரிசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் அவரை. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், எம் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர்,
என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேன். என் இயேசு, என் இயேசு நல்ல, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், எம் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், எம் இயேசு வல்லவர், எம் இயேசு பெரியவர், எம் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர் பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர், ஆமென். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்ல, என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, ஆனாலும் நம்மளுடைய கால்கள் சறுக்கி தடுமாறும் பொழுதெல்லாம் தம்முடைய கிருபையின் கரத்தினால நம்மை பாதுகாத்ததான தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அவரை விட்டு தூரம் சென்றாலும் அவர் எதற்கு நல்லவர் என்றால், நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பாவியாய் இருந்த பொழுது நம்மை தேடி வந்ததான தகப்பன் அவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நன்மையான காரியங்களை செய்தவர் இந்த மாதத்திலையும் புதிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்கிற பாடல் நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் இணைந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம்.
நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாத. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து பாடுவோமா? குருடரின் ஆமே ரிவளர சந்தரலரவா. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாத. அவர் நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இறுதியாக ஒரு விசை, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை இந்த கால நேரத்தில் பாடி தொடர்ந்து ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லலாம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவாய் என்கிற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
ஸ்தோத்திரம். நாம் யாவரும் விசுவாசத்தோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். நீ அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே உன் இயேசு என்றும். நீ அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியாக எழுந்து நின்று சிறிது நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாம் யாவரும் உற்சாகமாக எழுந்து நின்று சிறிது நேரம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவரை நம்ம உயர்த்தலாம். அவரை நம்ம உயர்த்த அவருடைய மகிமை இந்த பகுதியில் நமக்காக கடந்து வருகிறதாக இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான கர்த்தர் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாரோ அந்தந்த இடத்துலெல்லாம் சுகம் உண்டானது. இயேசு எந்தெந்த இடத்துலலாம்
இருந்தாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் சமாதானம் உண்டானது, வியாதி கட்டுகள் உடைந்து போனது, பிசாசின் கிரியைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போனது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் இந்த சபைதனில உலாவி கொண்டிருப்பாரே என்றால், அவருடைய ஆளுகை நமக்குள்ளாக சபைக்குள்ளாக இருக்குமே என்றால், இந்த நாட்களிலேயே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்களை நடத்தி வந்த ஆச்சரியமான பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலேயும் நீர் எங்களை நடத்த போகிற நன்மையான பாதைகளுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கடந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஆதரவாய், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய், கர்த்தர் ஒருவரே நமக்கு கேடகமாய், அவர் ஒருவரே நமக்கு துணையாளராக இருந்து வழி நடத்தினார். ஓ ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதான வார்த்தை, சூழ்நிலைகள் நம்மளை கைவிட்டுறலாம், மனிதர்கள் நம்மளை கைவிட்டுறலாம். ஓ ஹல்லேலூயா. பணம் நம்மளை கைவிட்டுறலாம், நாம் எதை நம்பினோமோ அவைகள் எல்லாம் நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் தம்முடைய கரத்தை பிடித்து ஆதரவாக அடைக்கலமாக இருந்து, ஓ கல்லடிக்கும் வல்லடிக்கும் கடந்த நாட்களில் நீங்களாக்கி பாதுகாத்தவர் இனி வருகிற நாட்களிலேயும் நம்மை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆமென். எங்கள் ஆதரவே. விசுவாசித்து பாடுகிற ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை, என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை உயர்த்தி வைத்தீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே. ஒரு விடுதலையோடு தேவனை ஆராதிக்கலாம், ஒரு சுதந்திர இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கலாம். எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் உன்னதத்தில்
கரடான கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை. சேர்ந்து சொல்லுவோமா? எந்த நாதரவே, ஓ எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஓரி கபலர சந்தரலர பௌதரி கபலரபா துரபலர துரபலர சந்தரலர பௌதரி கபலர ஹந்தரலரபோ. 1000 நம்மோடு போரிட்டாலும், 1000 நம்மோடு போரிட்டாலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நம்மை மேற்கொள்ளும் அதிகாரம் அதற்கு கொடுக்கப்படவில்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளும் அதிகாரம் பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. பலவீனம் நம்மை ஆளுகை செய்யும் அதிகாரம் பலவீனத்திற்கு கொடுக்கப்படவில்லை. ஓ ஹல்லேலூயா. சரீரத்திற்கு கர்த்தர் ஒருவரே ஆளுகையுள்ளவராய், அவர் ஒருவருக்கே எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஓ ரிவலர சந்தரலர துரபலர ஹதுரபலர சந்தரலர பௌதரனா. ஓ ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஆவியில நிறைந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஒவ்வொரு நாட்களும் நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்பட 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 கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாக வளர வளர கர்த்தருக்குள்ள நம்ம வளர முடியும். அவருக்காக நம்ம பிரகாசிக்க முடியும். அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். இந்த காலை நேரத்தில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறதான இந்த நேரத்தில் நாம் இந்த நேரத்தை வீணெடுத்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிவலர சந்தரலர பௌதரி கபலரபா துரபலர ஹதுரபலர சந்தரலர பௌதரனா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடு. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவரின் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதை தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த பாதையாக இருந்தது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு பாதைகளின் நடைகளும் தேவ பிரசன்னத்தின் சூழ்ந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுது காரியங்களை வாய்க்கச் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொண்டு புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாக நமக்கு வெற்றிகரமான நாளாக அமைய பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிப்போம், தேவ பிரசன்னத்தை நம்ம நாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னத்தை கொண்டு நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே மட்டுமாய் நம்ம ஆராதனையில் மகிமைப்பட்ட கிருபைக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். இந்த நேரத்திலும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கக்கூடியதான நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்தின் துவக்க தேதியில் நம்ம காணப்படுகிறோம். இந்த மாதம் முழுமைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளுடைய விருப்பம் அல்ல அவருடைய சித்தம் இந்த நாட்களில் நிறைவேற்றப்படுவதற்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாக நம்ம பலப்படணும். அவருடைய சமூகத்தில் எத்தனை நேரங்கள், எவ்வளவு அதிக நேரங்கள் நம்ம காத்திருக்கிறோமோ, எவ்வளவு அதிக நேரங்கள் அவருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சித்து நாடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் பலப்படும். நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலனடைய அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்படியாக நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கு ஏதுவாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக அப்பேற்பட்டதான உணர்த்துதலை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நமக்குள் இருக்கிறதான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம். ஏற்ற வேளைகளில் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதான தேவாதி தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறது. அதிலேயும் பிரதானமான தேவைகள் ஒன்று இருக்கிறது. இந்த தேவைகள் எல்லாம் இந்த மாதத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சந்தித்து நம்மை சமாதானமாய் வழிநடத்தும்படியாக நாம் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நம்மளுடைய தேசத்திற்காக ஜெபிக்கணும். நம்மளுடைய இந்திய தேசத்தை இந்த மாதம் முழுமைக்கும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாக விபத்துகள், நாசமோசங்கள், கொள்ளைகள், கொலைகள், பஞ்சங்கள், பட்டினிகள், சோதனை பேர்பட்டதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுடைய தேசத்தில் நடக்காதபடிக்கு, பாவங்கள் நம்மளுடைய தேசத்தை மூளாதபடிக்கு இந்த ஸ்தோத்திரம் 2வது மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் நம்மளுடைய இந்திய தேசத்தில் அநேகர் ரட்சிப்பின் சுவிசேஷமானது பரம்பி அநேகர் எழும்பி கர்த்தர்
கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் வைராக்கியமாய் எழும்பத்தக்கதான மாதமாக இந்த மாதம் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், திருமண காரியத்திற்காக காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு, இன்னும் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை செய்தருளும்படியாக நாம் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், நம்மை தேற்றி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட கடந்த மாதம் முழுமைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். இந்த மாதம் முழுமைக்கும் கர்த்தர் நம்மையும் நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக, நம்மளுடைய தேசத்தில் இந்த மாதத்தில் ரட்சிப்பின் எண்ணிக்கையானது பெருக கர்த்தர் கிருபை செய்யும்படி, விசேஷமாக நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்படுகிறதான மாதமாய் இந்த மாதம் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, அதற்கு தகுந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அநேக நேரங்கள் செலவிடக்கூடியதான உணர்த்துதலை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நாம் யாவரும் ஜெப நிலையில காணப்படும் பொழுது நம்மத்தில் இருக்கிறதான ஐசக் பிரதனது காரியத்திற்காய் சுருக்கமாக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறதான ஒரு தருணம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நேரத்தில் நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா,
ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட எங்கள் பாடல் ஆராதனைகள் மற்றும் ஜெபம் வேளையில் மகிமைப்பட்டதான தகப்பன் இப்பொழுதும் படைக்கப்பட்டிருக்கிறதான அந்த காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் அப்பா ஸ்தோத்திரம் என்பதை வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கையின் பிரயாசத்திலிருந்து உமக்காக உண்மையாக ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு செலுத்தி இருக்கிறதான அந்த காணிக்கை பலிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தகுந்த நன்மைகளையும் பலனையும் ஏற்ற நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா அடியேனை மறைத்து என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ அதை வாக்குத்தத்தமாய் பேசி இந்த மாதம் முழுமைக்கும் அப்படியாக நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒரு வேத பகுதி எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை என்கிறதான வார்த்தை நம்ம வேத வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். எடுத்தவர்கள் நாம் வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் வழியாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வழியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே என்னதை உண்டாக்குவேன்? ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது வழி தெரியாமல் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை, திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதர் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வனாந்தரமான பாதையில் இருக்கிறாங்க. அவாந்தர வெளி என்று சொல்லும் பொழுது பாலைவனமான ஒரு பகுதி. சோதரம், அந்த பகுதியில் தண்ணீர் இருக்காது. அதாவது பாலைவனம் என்று சொல்லி எப்படி பெயரிடப்படும் அப்படின்னா, இருக்கிறதுலே உலகத்திலே எந்த பகுதியில் குறைவான மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்கிறதோ அந்த இடத்த தான் பாலைவனம் சொல்லுவாங்க. அப்போது ஸ்தோத்திரம், அந்த பாலைவனமான பகுதியில் தண்ணி இருக்காது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில் பாலைவனத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கடந்த நாட்களில் ஒருவேளை வனாந்திரமான பாதைகளில் பாலைவனம் நிறைந்த பாதைகளில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு எதிரான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இதிலிருந்து தீர்வுக்கான வழி தெரியாத ஒரு சூழ்நிலைகளில் நாம் காணப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு
எதிரான சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அந்த எதிரான சூழ்நிலைகளின் மத்தியிலையும் வழிகளை உண்டாக்கி நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வழியாக இருக்கிறார். அவர் நமக்கு வழியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியதான சில 3 விஷயங்களை நம்ம சுருக்கமாக நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். கர்த்தர் நமக்கு வழியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். முதலாவது, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் தான். இன்னைக்கு சிந்தனைகள் தான் மாம்சமோ பிசாசோ ஸ்தோத்திரம் உலகமோ ஆளுகை செய்து கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் சிந்தனை ஆளுகை செய்து விடாதபடிக்கு ஸ்தோத்திரம் அநேக தடைகள் என்ன செய்கிறது? உருவாக்குகிறதாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை தான். ஆனால் இந்த சிந்தனையை கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய சிந்தனைகள் சோதனை பிரச்சனைகள் ஆளுகை செய்கிறது, பணம் ஆளுகை செய்கிறது, தேவைகள் ஆளுகை செய்கிறது. அதாவது நாம் எதை குறித்து அதிகமாய் சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம். எதை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ, எந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளுடைய சிந்தனை என்ன செய்கிறது அப்படின்னா ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம், அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்கள், மற்ற தேவை குறித்ததான காரியங்கள், சோத்திரம் நம்மளுடைய சூழ்நிலை குறித்ததான காரியங்கள், இவைகளை நம்ம தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே இருக்க சிந்தனையை அது ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. அப்போ சிந்தனையை கர்த்தர் தவிர, பரிசுத்த ஆவியானவர் தவிர உலகமோ மாம்சமோ பிசாசோ இந்த உலகத்தினால் உண்டான காரியமோ எதுவோ ஆளுகை செய்யுமே என்றால் நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு நிலையில இருக்கும். எனவே நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய சிந்தனையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தர் சிந்தனை ஆளுகை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆளுகை செய்து நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஈசாக்குக்கு கண்ணு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இருள் அடைஞ்சிருச்சு. காரணம் என்ன? 2 விதமான காரணம். ஒன்று, அவருக்கு வயது மூப்பின் காரணமாக கண்கள் இருள் அடைந்து விட்டது. இன்னொன்று, சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தமாக அவருடைய சத்துக்கள் சரீரத்தில் காணப்படுகிறதான அவருடைய சத்துக்கள் எல்லாம் குறைவுபட தொடங்கின பொழுது, அது குறைவுள்ள எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது சரீர பலவீனத்தின் நிமித்தம் சோதனம் அவருடைய கண்கள் இருள் அடைந்தது. இன்னைக்கு இது ஒரு மாம்சத்தின் கண்கள், ஒரு சரீரத்தின் கண்கள் அல்லது ஒரு மாம்சத்தின் கண்கள் இருள் அடைவதற்கு காரணமாய் அமைவது என்ன சொல்லி பார்க்கும் பொழுது மாம்ச பலவீனம், சரீர பலவீனம். இந்த சரீர பலவீனம் தான் ஈசாக்கினுடைய கண்கள் இருளடைவதற்கு காரணமாக இருந்துச்சு. இது அப்படியே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு ஆவிக்குரிய பலவீனம் காரணமாக இருக்கிறது. எப்படி மாம்சத்தின் கண்கள், ஈசாக்கினுடைய மாம்சத்தின் கண்கள் இருளடைந்து இருப்பதற்கு அவருடைய மாம்ச பலவீனம் காரணமாய் அமைந்ததோ, அப்போ ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து இருக்குமே என்றால் ஆவிக்குரிய பலவீனம் தான் அதற்கு காரணம். அப்போ எதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோத்திரம், தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து தேவ சமூகத்தில் சோத்திரம் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம கைவிட்டு விடாதபடிக்கு சபைக்கு வரும்பொழுது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் காலை நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமல்ல, மற்ற வேலை காரியங்கள், பிரயாண காரியங்கள், மற்ற பழக்க வழக்கத்தின் காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலையும் மத்தியிலையும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம காத்து கொண்டு அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு கடந்து செல்லாதபடிக்கு காத்து கொண்டு நம்ம நடக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் பலப்பட்டு இருக்க முடியும். அப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எந்த அளவுக்கு நம்ம பலனடைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களும் தெளிவாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதி நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 19 8வது வசனம். 19ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 19 8வது வசனம்.
கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய கற்பனை என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரமாணங்கள், வேத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிரமாணங்கள். அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகள், இந்த இடத்துல அவருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது அது கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ சோதரன், நம்மளுடைய கண்கள் தெளிவாக்கப்படுவதற்கு அவருடைய வேத வசனம் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது வசனம் நம்மோடு பேசும், வசனம் நம்மோடு இடைப்படும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்த வார்த்தைகள் வேத வசனத்தில், வேத வசனம் நமக்கு கற்றுத்தரும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இதற்கு தான், இதுதான் வழி அப்படிங்கிறதான சோதனை ஒரு கற்றுக்கொள்ளுதலை வேத வசனம் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நீண்ட நேரம் நம்ம இருக்க 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 சோதனை வேதத்தை நம்ம வாசிக்க 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 நம்ம ஆவிக்குரிய ஜீவிதம் பலப்பட்டு இருக்கும். சோதனை ஈசாக்கினுடைய வாழ்க்கை நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, சோதனை ஈசாக்கினுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது வயதான பொழுது அவர்களுடைய கண்கள் தெரியாமல் போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ சோதனை ஒரு மாம்சத்தின் கண்கள் இருளடைவதற்கு மாம்ச பலவீனம் காரணமாக அமைவது போல ஆவிக்குரிய கண்கள் இருளடைவதற்கு ஆவிக்குரிய பலவீனம் காரணமாக அமையும். எனவே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம பலப்பட வேண்டும் சோதரம். அப்பொழுது நம்மளுடைய கண்கள் தெளிவாக்கப்படும். வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய கற்பனைகள் நம்மளுடைய கண்களை தெளிவாக்குகிறதா இருக்கிறது என்பதை சோதனை வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ வேத வசனத்தை நம்ம அதிகமாக நம்ம தியானித்து ஜெப நேரத்தை நம்ம இன்னும் அதிகமாக சோதனம் இன்க்ரீஸ் பண்ணி தேவ சமூகத்தில் நீண்ட நேரங்கள் செலவழிக்கும் பொழுது எங்கு நம்ம சென்றாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு கடந்து செல்லாதபடிக்கு, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பதற்கு எந்த ஒரு நம்மளுடைய வார்த்தையின் மூலமாகவோ, பார்வையின் மூலமாகவோ, செய்கையின் மூலமாகவோ, கிரியின் மூலமாகவோ எந்த ஒரு தடையும் இராதபடிக்கு அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம பலவீனம் அடைய மாட்டோம். மேன்மேலும் நம்ம பலப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும். ஆக சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு கர்த்தர் வழியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது சோதனை வாசிக்கலாம், கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். சங்கீதம் 16:8 வாசிங்க. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவது விஷயம், கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ கர்த்தர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வழியாக இருக்கிறார் இல்லையா? சோதனம் அவருக்கு தான் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம சூழ்ந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு எதிரான சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரான சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்யக்கூடியதான வழி அல்லது தீர்வை பெற்று கொடுக்கக்கூடியதான வழி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 பேர் பைக்கில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வழி தெரியலை, ஸ்தோத்திரம். வழி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா வழி கேட்குறாங்க, இந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஸ்தோத்திரம், வழி தெரிஞ்சவங்க முன்னாடி போனாதான் வழி தெரியாதவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன செய்ய முடியும், பின்னாடி போக முடியும். இப்போ வழி தெரியாதவங்க முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? சோத்திரம். வழி தெரிஞ்சவங்க முன்னாடி போனாதான் வழி தெரியாதவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போகும் பொழுது எந்த இடத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதான நினைவுகள் அவங்களுக்கு வரும், எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்கிறதான வழி அவர்களுக்கு உண்டாகும். ஆக நம்மளே சில சூழ்நிலைகளில் சில ஊருக்கு நம்ம கடந்து செல்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நான் அந்த பக்கம் தான் போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம அவங்கள பின்பற்றி சென்றாதான் அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும், இல்லை என்றால் போக முடியாது. ஆக நம்ம ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு வழி யார் கொடுக்குறா அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்குறார், அவருக்கு தான் அந்த வழி தெரியும். அப்படி என்றால் அவர் முன்பாக செல்லணும், நம்ம அவருக்கு பின்னாடி செல்லணும். அப்படி நாம் அவருக்கு பின்னாடி நம்ம செல்ல 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 கர்த்தர் நமக்கு முன்பாக வழியாக இருந்து நமக்கு செயல்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், கர்த்தர் நமக்கு வழியாக இருக்க வேண்டும் என்றால் அவரை நமக்கு முன்பாக வைத்து நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஜெயம்
பெற்றுக்கொண்டதற்கு காரணம், யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருந்தார். எந்த ஒரு கிரியைகளை செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா யுத்தத்துக்கு போக மாட்டார். அப்பேற்பட்டதான ஒரு தேவதாசன் தாவீது, சோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ சோதரன், கர்த்தரை நமக்கு முன்பாக இந்த மாதத்தில் நம்ம வைக்கும் பொழுது எந்த காரியத்தை செஞ்சாலும் கர்த்தரை முன்பாக வைக்கிறதுனா என்னன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுப்பது. சோதரம், காலையில் 5 மணிக்கு அவர் ஃபஸ்ட்டு அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி தொடர்ந்து அடுத்த கட்ட வேலைகளை செய்வது. இப்படியாக எல்லா விதத்திலும் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம செயல்படும் பொழுது அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது ஒருவேளை கோணலான பாதைகளாக இருந்தாலும் அதையும் நேரான பாதைகளாக மாற்றி, கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் அதையும் சமமான வெளியாக்கி கர்த்தர் இந்த மாதம் முழுமைக்கு நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஸ்தோத்திரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான விஷயம், கர்த்தர் நமக்கு வழியா இருக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 3வது பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆவிக்குரிய கண்கள். 2வது கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். 3வது கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நாம் எந்த அளவுக்கு அதிக நேரங்கள் நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு வழியாக இருந்து செயல்பட போதுமானவராக இருக்கிறார். பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார். அவருடைய ஸ்தோத்திரம், அந்த இணைப்பானது விலகி போகவே இல்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் இந்த உலகத்தில் பலியானாரோ அந்த பலியான அந்த இமைப்பொழுது தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அதுதான் இமைப்பொழுது அவரை கைவிட்டார். ஆனாலும் மறுபடியும் என்ன செஞ்சார் அப்படின்னா அவரோடு இணைத்து கொண்டார். அதுதான் அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு பாரம் வந்துச்சு. சோத்திரம், இது வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ சித்தத்தின்படி பிதாவோடு ஐக்கியமாக இருந்தவர், கைவிடாமல் பிதாவோடு இணைப்பாக இருந்தவர், அவர் எப்படியும் அந்த சோத்திரம் பிதாவோடு இணைப்பாக இருந்துட்டே இருந்தார் அப்படின்னா அவர் பலி செலுத்தப்பட முடியாது என்கிற காரணத்தினால அவர் பலி செலுத்தப்படுகிற அந்த சூழ்நிலைகளில் அந்த இமைப்பொழுது கைவிட்டார். அதையே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பாரத்தோடு சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்தார், அவருடைய ஐக்கியத்திலே இருந்தார், அவருடைய இணைப்பிலே இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினால் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? சீசர்கள் போனாங்க. சீசர்கள் இருக்கிற இடத்துல இவர் வரல, இவர் இருக்கிற இடத்துல சீசர்கள் போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இவர்கள் சீசர்களாய் மாற்றப்பட்டாங்க. இவர்கள் சீசர்களாய் மாற்றப்படாத பொழுது உலக வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இவர்களை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து இவர்களை தேடி வந்தார். இவங்க இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். நம்ம ரட்சிக்கப்படாததற்கு முன்னாடி அப்படிதான் நம்மை தேடி இயேசு வந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த இடத்துல சீசர்களாய் மாற்றப்பட்டதான இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தர் எந்த இடத்துல உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல உட்கார்ந்ததற்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க? கடந்து செல்கிறவராக இருந்தாங்க. அப்போ அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம கடந்து செல்லணும். அப்படி என்றால் அவர் எந்த இடத்தை விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம கடந்து செல்லணும். அவர் எந்த இடத்தை விரும்புகிறார் அப்படின்னா பரிசுத்தம் இருக்கிறதான இடத்தை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ பக்தி இருக்கிறதான இடத்தை அவர் விரும்புகிறார். பயபக்தி இருக்கிறதான இடத்தை அவர் விரும்புகிறார். ஆவின் கனிகள் இருக்கிறதான இடத்தை அவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதான இடத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆக பரிசுத்தம், பயபக்தி, தேவபக்தி இருக்கிறதான இடத்தை அவர் விரும்பி அவர் இருக்கிறவர் இருக்கிறபடினால நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நாம கடந்து செல்லணும். அந்த இடத்துக்கு கடந்து செல்லணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம பரிசுத்தமாய் மாறணும், நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக மாறணும். நம்ம பயபக்தி உடையவர்களாக இருக்கணும். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பயபக்தியோடு நாம் காணப்படும் பொழுது, பரிசுத்தத்தோடு நம்ம காணப்படும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்போ கர்த்தரோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா, அல்லது கர்த்தர் கூட நம்ம அவர் கூட இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவர் விரும்புகிறதான பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்குள்ள வாசம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அவரோடு கூட நம்ம இருக்க அந்த நேரத்தில் தான் முடியும். ஆக மூன்றாவது, அவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது தான் அவர் நம்மை என்ன செய்வார் அப்படின்னா வழியாக இருந்து செயல்பட உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த ஆதாம் ஏவாள் காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலனடைந்து இருந்தாங்க. அவர்களுடைய பலவீனம், அதாவது பிசாசு சர்ப்பம் எப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துச்சோ சோதனை அப்பொழுதே அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் பலவீனம் அடைஞ்சிச்சு. ஆவிக்குரிய ஜீவிதம் அவர்களுக்கு பலவீனம் அடைந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது, மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டதாக இருந்துச்சு. பிழையாமனுடைய வாழ்க்கையில் பாருங்க, பிழையாமனுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு சூழ்நிலை தான். அந்த காரியங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். பிழையாம், அதாவது என்னாகமம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்போ ஆரம்பத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நம்மளுடைய சிந்தனை தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதம் பலவீனம் அடைவதற்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த இடத்துல மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு வந்து பிழையாமை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அழைத்து வர சொல்கிறாரு. இப்போது அழைத்து வர சொல்லும் பொழுது 2 முறை அழைத்து வர சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு அழைப்பு வருது, 2வது ஒரு அழைப்பு வருவது. இப்போ ஃபஸ்ட்டு அழைப்பு வரும் பொழுது ஸ்தோத்திர வெகுமதிகளை கொடுப்பேன் என்கிறதான ஒரு அழைப்பு வருது இல்லையா? இப்போ வந்து இந்த ஒரு அழைப்பு வரும் பொழுது இவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருடைய சிந்தனை வெகுமதிகளுக்கு நேராக போகும். ஆனால் கர்த்தருக்கு இவர் பயப்படுகிறவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் அதை விட்டுருவார். இப்போ 2வது முறையும் அழைப்பு வருது. 2வது முறை இவருடைய சிந்தை எங்கே போகும்? வெகுமதிக்கு நேராக போகும். அதாவது ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை நமக்கு முன்பாக வைக்கிறோம். மீண்டும் மீண்டும் நம்ம எந்த காரியத்தை சிந்திக்கிறோமோ அந்த காரியம் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கும். இப்போ மீண்டும் மீண்டும், அதாவது 2 முறை மறுபடியும் வந்து ஸ்தோத்திரம் பொக்கிஷத்தை குறித்ததான காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் பிழையாமனுடைய சிந்தனை அந்த பொக்கிஷத்தின் மேலே பற்றி இருந்தது. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் வந்து என்ன செய்ய சொன்னார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முறை சோதனை அழைப்பு வரும்பொழுது போகக்கூடாதுன்னு சொன்னார், போகலை. 2வது முறை அழைப்பு வரும்பொழுது சோதனை நீங்கள் போங்க, ஆனால் நான் சொல்கிறதுபடி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல பிழையாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, காலமே எழுந்து, அதாவது துரிதப்பட்டு போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, பொருளின் மேலே பற்று. இதுதான் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். பிழையாமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் அநீதத்தின் கூலியை விரும்புகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் ஸ்தோத்திரம், என்னாகமம் முன்னாடி நம்ம வாசித்த 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறது போல தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, அவர் அநீதத்தின் கூலியை விரும்பினார். அந்த இடத்துல வசனம் சொல்லப்படலை. என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பிழையாம் கூலியை விரும்பி சென்றான்னு சொல்லப்படலை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய இருதயத்தை புரிந்து எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை இது. அவருடைய இருதயம், அதாவது ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்னபடி தான் செய்யணும் அப்படிங்கிறதான நினைவுகள் வெளிப்படையாக தோன்றினாலும் இருதயம் கூலியை கொடுக்கிறதான கூலியை குறித்ததான காரியத்தில் பற்றி கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தோத்திரம், அந்த ஒரு கூலியை விரும்பி தான் என்ன செய்கிறார் அப்படின்னா துரிதமாய் செல்கிறார். இந்த இடத்துல பாருங்க, தப்பி நடந்து இன்னொரு இடத்துல துரிதமாய் சென்றுகிறான்னு இருக்கும். யூதா 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். யூதா 11ஆம் அதிகாரம் பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, இந்த இடத்துல பாருங்க, விரைந்தோடி
சோதரம் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது காலமே எழுந்திருந்து சேணம் கட்டி எழுந்திருந்து போனா அப்படின்னு என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். காலமே எழுந்திருந்து போறான். இந்த இடத்துல விரைந்தோடி அப்படிங்கிறதான வார்த்தை இருக்கு. அப்போ இவருக்கு ஏன் இந்த அவசரம் அப்படின்னா, சோத்திரம் கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை இவருக்குள்ள வந்துருச்சு, இவனுடைய இருதயத்திற்குள்ள வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, முறை அவருடைய சிந்தனையில கூலியை குறித்ததான வார்த்தைகள் அதாவது ஸ்தோத்திரம் பாலாக் ராஜா அனுப்பினதான மூப்பர்கள் சொல்லும் பொழுது அவருடைய சிந்தனையில் அவர் சிந்திச்சிருந்தார். தொடர்ந்து 2வது முறையும் சொல்லும் பொழுது அவருடைய சிந்தனையில் அதே விஷயத்தை சிந்திக்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த விஷயம் சிந்திக்கப்படும் பொழுது அவருடைய சிந்தனையை சோத்திரம் அந்த கூலியானது என்ன செய்கிறது, பணமானது ஆளுகை செய்ததா இருந்தது. இப்படி ஆளுகை செய்தது நிமித்தம் அவருடைய இருதயம் பணத்தை பற்றி இருந்தது, பொருளை பற்றி இருந்தது, சோத்திரம் அவர் கொடுக்கிற பாலா கொடுக்கிறதான கூலியை பற்றி இருந்தது. இதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா காலமே எழுந்து போறார். இதனால தான் அவர் போற பாதையில் எதிர தூதர் நிற்கிறாரு. தூதர் நிற்கிறத என்ன செய்ய முடியல, இவரால் பார்க்க முடியல. தூதர் நிற்கிறது இவரால் பார்க்க முடியல. தடையாய் தூதர் நிற்கிறாரு, ஆனாலும் இவரால் என்ன செய்ய முடியல அப்படின்னா பார்க்க முடியல. அப்போ கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் கர்த்தரை தரிசித்தவர் கர்த்தரோடு கூட இருந்து ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்பட்டதான பிழையாமனுடைய வாழ்க்கையில எதிரே தூதர் வருகிறதை பார்க்க முடியல அப்படின்னா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இவருடைய சிந்தனை தான், இவருடைய இருதயம் தான். இவருடைய வெளிப்படையான தோற்றம் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் இருந்தாலும் இவருடைய உள்ளார்ந்த மனிதன் அதாவது இருதயம் சிந்தனை எல்லாமே கூலியை பற்றி இருந்ததினால, பொருளை பற்றி இருந்ததினால சோதரன் அவருடைய மனக்கண்கள் மூடப்பட்டு இருந்தது. எதிரே தூதர் நிற்கிறதை பார்க்க முடியல. எனவே சோதரன் நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சிந்தனை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முதலாவது நம்ம பலப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்படும் பொழுது நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும். 2வது கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். 3வது கர்த்தரோடு நம்ம இருக்க வேண்டும். இப்பொழுது இப்படி ஸ்தோத்திரம் 3 விஷயத்துல நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வழியாக இருந்து இந்த மாதம் முழுக்க நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு வழியாய் இருக்கிறார். அவர் நமக்கு வழியாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியதான விஷயம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் பலப்பட்டு இருக்கணும். அதற்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். 2வது கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். 3வது கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம கடந்து சொல்லணும். அவர் இருக்கிற பரிசுத்தம், அப்போ அவர் விரும்புகிறதான பரிசுத்தம், அவர் விரும்புகிறதான பயபக்தி, அந்த இடத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது நாம் கர்த்தரோடு இருக்க முடியும். இந்த 3 வகையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டு சோத்திரம் அபியாசப்படுத்தப்பட்டு நீடித்து நிலைத்திருக்குமே என்றால் நிச்சயமாகவே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் ஒரு வழி உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு ஸ்தோத்திரம் நிறைய பாடுகள் வரும் பொழுது அதில் நம்ம உருவாக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம் இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறந்துட்டார் அப்படின்னா அதை அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் அதை அடைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஆசீர்வாதத்தின் கதவை திறக்காத வரைக்கும் பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இருக்கும். அவர் நமக்கு திறந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா அவர் அடைக்கவே மாட்டார். அதற்கு அப்புறமா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி நம்ம பலப்படுவோம். மாம்சத்திற்குரிய நன்மையான ஆசீர்வாதங்களும் நமக்கு கடந்து வருகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ சோதரி இப்போ பாடுகளின் உச்சத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, பாடுகளின் மத்தியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே இதில் நம்ம உருவாக்கப்படுகிறோம். நம்ம உருவாக்கப்படுவதின் முழுமைத்துவத்தை நம்ம பெற்றதற்கு அப்புறமா கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் நிச்சயமாக திறப்பார். அவர் திறந்ததை நிச்சயமாக அடைக்கவே மாட்டார். அவர் கர்த்தர் திறக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம காணப்படுவோம். அவர் நம்மை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நம்ம ஜெபித்து இந்த ஜெப நேரத்தை நிறைவு செய்யலாம். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதர கர்த்தர் எங்களுக்கு வழியாக இருக்கிறார். வேதவசனத்தை நாங்கள் வாசித்தோம், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னதான கர்த்தர்
அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு வழியாக இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களுக்கு வழியாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களுடைய பிரயாணம் அமைந்திருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தாவே நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்பட்டு இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு எங்களுடைய மாம்ச பலன் உதவாதையா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே எங்களுக்கு துணை செய்து ஆண்டவரே கிருபைகளை கொடுத்து நாங்கள் உமக்குள் வளர, நீர் எங்களுக்கு வழியாய் இருக்கக்கூடியதான பாதைகளில் நாங்கள் தொடர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் கர்த்தாவே. இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வரத்தடைப்பட்டவர்களுக்காகவும் செபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது இந்த மாதத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாய்க்க செய்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையில் உண்மையுள்ளவர் கர்த்தாவே, நீர் வாக்கு கொடுத்தீர் என்றால் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா. நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு தத்தத்தை இந்த வார்த்தை இந்த மாதத்தில் நிறைவேற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. நீர் அப்படியே செய்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத உம்முடைய தேவ பிரசனம் ஆவின் ஒருமனம் தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சமாதானத்துடன் கரங்களை கொடுத்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார்.